பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். ஏறக்குறைய நாங்கள் அரசியல் யாப்பு தொடர்பில் ஒரு 2வது உரையரங்கை இன்று திறந்திருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு பெரும்பான்மை இனவாதத்துக்கும் ஆளும் கட்சியினது எதோச்சதிகாரத்துக்கும் சாதகமான யாப்பு கட்டமைப்பு என்ற தலைப்பில் எங்களுடைய வளவாளர் திருநாவுக்கரசு அவர்கள் உரையாட இருக்கின்றார். இந்த பகுதிக்கு நுழைகின்ற போது அரசியல் யாப்பினுடைய கட்டமைப்பு, அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் ஒரு நீண்ட அனுபவத்தையும் ஈடுபாட்டையும் கொண்ட வளவாளர் இந்த விடயத்தை முன்வைக்கின்ற போது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு எப்படியானது என்பதை அதனுடைய இயல்பூக்கத்துக்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நியமத்தை அவர் தன்னுடைய தலைப்பில் வடிவமைத்திருக்கின்றார். உண்மையில் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு என்பது கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வடிவம், அதாவது அதனுடைய கம்போசிஷன் ஒரு மிக வினோதமானது, மிக ஆச்சரியமானது, மிக திட்டமிடப்பட்டதும் கூட. இப்ப இலங்கையினுடைய அரசியல் அமைப்புக்குள்ளே உபஜனாதிபதி முறைமையின்மை, அதே போன்று நீதியரசர் ஜனாதிபதியாக வர முடியாத ஒரு சூழல் போன்ற பல விடயங்கள், பிரதம நீதியரசர் போன்ற பல விடயங்கள் அதனுடைய மிக பிரதானமான பகுதியான அரசியல் அமைப்பின் ஜனாதிபதி அதிகாரம் பொறுத்து காணப்படுகிறது. இதே போன்று நிறைய விடயங்கள் ஆளும் கட்சிக்கும் பெரும்பான்மை இனத்துக்கும் அவர்களுடைய எதோச்சதிகாரத்துக்கும் ஏற்ற வகையில் இந்த கட்டமைப்பும் இந்த வடிவமும் இந்த கொம்போசிஷனும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசியல் அமைப்பில் நிறைய பலவீனங்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய, அதை ஒரு போராட்ட களமாக மாற்றக்கூடிய, அதை ஒரு போராட்ட உந்துதலாக உருவாக்கக்கூடிய வடிவங்களும் அதனுடைய பலவீனங்களுக்குள்ளே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கான ஒரு களத்தை ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகள் பயன்படுத்தவில்லையா அன்றி அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களை, அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈழத்தமிழருக்கு சாதகமான அம்சங்களை பிரியோகக்கூடிய வடிவங்களை அவ்வப்போது எங்களுடைய வளவாளர் வெளிப்படுத்தி வருகின்றார், குறிப்பிட்டு வருகின்றார். நிறைய விடயங்களை நாங்கள் அவருக்கூடாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கடந்த உரையரங்கில் கூட சில பதிவுகள், செட் பாக்ஸில் சில பதிவுகள் இருந்தன. வரலாறு பற்றி பேசப்படுகிறது, உணர்வு சார்ந்து பேசப்படுகிறது, இவ்வாறெல்லாம் நிறைய விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது ஒரு அகடமிக் எக்ஸசைஸ் என்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமன்றி வரலாற்றை தெரிந்தவர்களை விடுத்து இன்னும் ஒரு சாரார், அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள், இதில் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் துறை மாணவர்கள் பலர் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பெருமளவுக்கு இது தொடர்பான வரலாற்றையும் வரலாற்றினுடைய உள்ளடக்கங்களையும் கண்டுகொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் இந்த உரையரங்குகள் மிக அவசியமானவை என்றுதான் நான் கருதுகின்றேன். அதனைத்தான் பெருமளவுக்கு எங்களுடைய வளவாளர் அவர்களும் முதன்மைப்படுத்தி வருகின்றார். ஏறக்குறைய ஒரு நீண்ட ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்புகளை கற்றுக்கொள்வது என்பது அதனுடைய வரி வடிவங்கள், சரத்துக்கள், அதன் விதிகளை கற்றுக்கொள்வதால் மட்டும் சாத்தியமானதில்லை. ஒரு நீண்ட வரலாற்றையும் அந்த வரலாற்றுக்கு ஊடாக ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அந்த மாற்றங்களினுடைய உள்ளடக்கங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த அரசியல் யாப்பு முறையை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு புவிசார் அரசியல் பாரம்பரியம், ஒரு கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான மரபு சார்ந்திருக்கக்கூடிய அம்சம் போன்ற பல விடயங்களுக்கு ஊடாகவே ஒவ்வொரு தேசங்களினுடைய அரசியல் அமைப்புகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அவை அந்த தளத்தில் தான் இந்த விரிவுரையும் இந்த உரையரங்கும் திறந்து வைக்கப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வளவாளர் அவர்கள் இந்த விடயங்களில் அதிக தேர்ச்சியும் அதிக அனுபவமும் கொண்டவர் என்ற அடிப்படையில் இந்த உரையரங்கு ஒரு வரலாற்று பூர்வமாக இந்த விடயத்தை அளவீடு செய்தல், புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல், அது கூடாக இந்த அரசியல் அமைப்பு முறையினுடைய வடிவங்களை பற்றிய தெளிவை நாங்கள் அடைவதற்கும் அதனுடைய சாத்தியப்பாடான செய்முறைகளை விளங்கிக் கொள்வதற்கும் வழிவகுக்கக்கூடியதாகவே இந்த உரையரங்கு உண்மையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க ஒரு அகடமிக் எக்ஸசைஸாகவே இது கட்டமைக்கப்படுகிறது. அந்த அகடமிக் எக்ஸசைஸ்ல உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிரதிபலிப்புகள், உங்களுடைய
நேரடியான எதிர்பார்ப்புகள் மட்டுமன்றி இந்த உரையரங்கில் கலந்து கொள்ற எல்லோருடைய விருப்புகளையும் பெருமளவுக்கு நிறைவு செய்கின்ற ஒரு உத்தியோடு தான் இந்த உரையரங்கினுடைய வடிவம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டு என்னுடைய இந்த ஆரம்ப எண்ணத்தை நிறைவு செய்து எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திரு சார் அவர்களை இந்த உரையரங்கை ஆரம்பிக்குமாறு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களே, இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, எனது நண்பர்களே, நண்பிகளே, மாணவ மாணவிகளே, சமூக ஆர்வலர்களே, அரசியல் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அடிமைத்தன்மை முதுசமாய் அறியாமையை முதலீடாய் கொண்டு ஈழத்தமிழினத்தின் அரசியல் நகர்ந்து செல்கிறது. இங்கு அரசியலை மிகுந்த அறிவு மயப்படுத்துவதன் மூலமே ஒரு சிறிய தேசிய இனம் தன்னை தற்காக்கவும் வளர்த்துக் கொள்ளவும் முடியும். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் மகாகவி பாரதியார் 2 முக்கியமான அடிகளை கூறினார். நெஞ்சு பொறுக்கு இல்லையே, இந்த நிலகட்ட மனிதனை நினைத்து விட்டார். கஞ்சி குடிப்பதற்கிறார், அதன் காரணங்கள் இவை என்றும் அறிந்திறார் என்று அவர் சொல்கிறார். கஞ்சி குடிப்பதற்கு இல்லை என்பது மட்டுமல்ல, ஏன் கஞ்சி குடிக்க முடியவில்லை என்பதற்கான காரணங்களும் அறியாத அளவுக்குத்தான் நிலைமை இருக்கிறது என்று அவர் வேதனைப்பட்டார். எங்களை பொறுத்தவரையில் நமது அரசியல் தோல்விகள், அரசியல் வீழ்ச்சிகள், நமது அரசியல் எதிர்காலம் என்பன எல்லாம் அறிவு சார்ந்த அடித்தளத்திலேயே இப்போது கட்டமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. எங்களோட தோல்விகளுக்கு நீண்ட 2.25 நூற்றாண்டு கால வரலாற்று பின்னணியில் நாம் என்ன செய்தோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த பெரிய வரலாற்று நான் போகவில்லை. நான் இங்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விடயம் இதுதான். இலங்கையினுடைய அரசியல் எவ்வாறு கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அதனுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனல் காம்போசிஷன் எப்படி இருக்கிறது, இந்த அறிவு நமக்கு மிகவும் முக்கியமாகும். இலங்கை அரசியல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது, இந்த இலங்கை அரசியல் யாப்பை, இலங்கை அரசியல் கலாச்சாரத்தை, அதன் கட்டமைப்பை புரிந்து கொள்ளாமல் நாம் ஒருபோதும் நமக்கு பொருத்தமான விடுதலைக்கு சாதகமான என்ற உண்மையை கண்டறிய முடியும். எனவே இலங்கை அரசியலுடைய அரசியல் யாப்பு கட்டமைப்பை பற்றி நாம் தத்துவார்த்த ரீதியில் கண்டறிய வேண்டும். அரசியலை வெறும் மேம்போக்காக சாதாளை அறிவியலாக பார்க்கக்கூடாது. கடலில் மிதக்கும் சாதாளை சிறு அலைகளினால் அது கரைக்கு ஒடுக்கப்பட்டுள்ளது. நமது அறிவியல் ஒரு சாதாளை அறிவியலாக இருக்கக்கூடாது. மிக ஆழமான தத்துவார்த்த கண்கொண்ட விஞ்ஞானபூர்வமான அறிவியலாக இருக்க வேண்டும். இந்த வகுப்பு அதனையே மையமாக கொண்டது. நான் இங்கு உரையாடுகின்ற விடயங்கள் மிகவும் அடிப்படையானவை. நாம் மிகவும் சாதாரணமாக மேலிடந்த வாரியாக அரசியல் பேசுவதனால் நமது இனம் பட்டிருக்கும் துன்பத்தை அதிகம் உணர்ந்தோம். அதனால் ஈழத்தமிழனுடைய அரசியலை மிகவும் புத்திசாலித்தனமாக கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே அதிகம் கொண்டவர். அரசியல் தத்துவத்திற்கு ஒரு வசனம் சொல்வார்கள், everything is determined by the existing condition and the given reality. எல்லாமே காணப்படுகின்ற யதார்த்தத்தினாலும் காணப்படும் சூழலினால் நிர்ணயிக்கப்படுகின்றன. காணப்படும் சூழலை அதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் நான் எதையும் பார்க்க முடியாது. தமிழில் ஒரு இலக்குவான வசனம் சொல்வார்கள், பானையில் இருந்தால் தான் அகப்பையில் இருக்கும். இந்த பானையில் இருப்பது என்னென்று தெரியாமல் நாங்கள் அகப்பையை போக முடியாது. இலங்கை அரசியல் கலாச்சாரம், அரசியல் யாப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதனுடைய அந்த given reality, அதனுடைய existing condition-ஐ நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். காணப்படும் யதார்த்தத்தை இலங்கை அரசியல் யாப்பினுடைய சரியான வடிவத்தை கண்டறிய வேண்டும். இதனை வெறுமனே வரிகளுக்குள்ளால் பார்க்கக்கூடாது. நிச்சயமாக இவற்றை 100 வீதம் தத்துவார்த்த கண் ஓட்டத்தோடு பார்க்க வேண்டும்.
இந்த கிவன் ரியாலிட்டி என்ற வார்த்தை இங்கு மிகவும் முக்கியமானது. ஒரு காணப்படுகின்ற எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் மட்டுமல்ல, அந்த கண்டிஷனோடு அவ்வப்போது காணப்படுகின்ற கிவன் ரியாலிட்டி தரப்பட்டிருக்கும் யதார்த்தம், அது முக்கியமானது. இவற்றிற்கு பொருத்தமாக இந்த வகுப்பை நான் இன்று அரசியல் யாப்போடு இணைக்க பார்க்க போகிறேன். இலங்கை அரசியல் யாப்பை பொறுத்தவரையில் இப்போது பதவிக்கு வந்திருக்கும் ஏஇபி தேர்தல் காலத்தில் ஒரு வார்த்தையை அவர்கள் மார்க்சிசம் கற்றவர்கள் ஆனபடியால் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸை அல்லது அரசியல் பதங்களை பிரயோகிப்பார்கள். அவ்வாறு பிரயோகிக்கிற பொழுது அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகித்தார். நாங்கள் இவற்றை மீண்டும் ஆழமாக பார்க்க வேண்டும். நாங்கள் அரசியல் தத்துவத்தை கோட்பாடுகளை மிக ஆழமாக கற்க வேண்டும். சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லியதில் உள்ள உண்மை இன்மை என்பவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு சிஸ்டம். ஸ்ட்ரக்சரும் சிஸ்டமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும். ஸ்ட்ரக்சரில் இருந்து சிஸ்டம் பிரிந்து நிற்க முடியாது. ரெண்டும் பரவலாக ஒன்றாக ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி ஒன்றாக பயணிக்கும். எனவே சிஸ்டத்தை மட்டும் மாற்றி நாங்கள் ஒன்றையும் அடைய முடியாது. ஸ்ட்ரக்சருக்கு சிஸ்டம் சேவை செய்யும், சிஸ்டத்துக்கு ஸ்ட்ரக்சர் சேவை செய்யும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தவை. இந்த பின்னணியில் இலங்கையினுடைய அரசியல் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் இது நமக்கு முக்கியமானது. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். இங்கு சாதாரணமான எல்லோரும் அரசியல் யாப்பில் காணப்படும் சட்டங்களை பற்றி பேசுவார்கள். அரசியல் யாப்பில் காணப்படுகின்ற வரிகளையும் அதற்கான வியாக்கியானங்களை பற்றி பேசுவார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் பிரச்சனை ஒரு கான்ஸ்டிடியூஷனாக பிரேம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் கான்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸில் அதிக முன்னேற வேண்டியவனாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் எவ்வாறு பிரேம் பண்ணப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, அதனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய வகுப்பு இலங்கையில் காணப்படுகின்ற இன்றைய அரசியலுடைய அந்த கிவன் ரியாலிட்டி கூடாக, அந்த எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் கூடாக அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கிறது, அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கிறது, அது எப்படி மூவ் பண்ணுகிறது, அதை அறிந்து கொண்டால் தான் இது எப்படி மாற்றலாம், எதை மாற்றலாம், எதை மாற்ற முடியாது என்பதை. எனவே நாங்கள் இங்கே ஆழமாக இந்த விடயங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டியவர்களாக இன்றைய இலங்கையின் அரசியல் யாப்பை நான் முற்றிலும் அறிவார்ந்த நடைமுறை சார்ந்த விடயங்களில் இங்கே ஆரம்பிக்கிறேன். முக்கியமாக யார் ஜவஹர்லால் அம்மாள் இந்த அரசியல் யாப்பை கொண்டு வர சரி, இதை ஒரு புறம் இருக்கிறீர்கள். ஜவஹர்லால் வானத்திலிருந்து இந்த அரசியல் யாப்பை கொண்டு வர அரசியல் யாப்பு என்கின்ற ஒரு கட்டை, ஒரு நெறி, ஒரு மரபு இந்த உலகில் காலப்பட்ட அரசு பூமிய காலத்திலே அரசியல் யாப்பு எழுதப்பட்டிருக்கலாம், எழுதப்படாமல். மன்னர்களும் ஒரு அரசியல் யாப்பு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஒரு மூவ் அவர்களிடம் இருக்கிறார். அவர் எழுதப்பட்டு இருப்பது மட்டும்தான் அரசியல் யாப்பு. எனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அரசியல் அந்த பிரேம், அரசியல் இயங்குகின்ற முறை, அரசியல் இயங்குகின்ற முறை பற்றிய ஒரு வளர்ச்சியடைந்த அரசியல் போக்கு உண்டு. இந்த போக்கில் ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்படுவது இலங்கையில் பிரித்தானியர்கள் கைப்பற்றி இலங்கையை கைப்பற்றியும் 6 ஆண்டுகளின் பின்பு அவர்கள் பிரான்சோடு செய்து கொண்ட ஏமியன்ஸ் ட்ரீட்டி அக்ரிமெண்ட், அதாவது உடன்படிக்கை, அதை தொடர்ந்து இலங்கை ஒத்தியாட்சி கட்டமைப்புக்குள் வருகிறது. 1802ஆம் ஆண்டிற்கு தொடர்ச்சியாக 2.5 நூற்றாண்டு கால ஒத்தியாட்சி அரசியல் கட்டமைப்பின் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஒத்தியாட்சி கட்டமைப்பு நெருங்கி போயிருக்கிறது என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிவன் ரியாலிட்டியை, இந்த எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 2223 வருட காலமான தொடர்ச்சியான ஒரு அரசியல் யாப்பு கலாச்சாரம், ஒத்தியாட்சி அரசியல் யாப்பு கலாச்சாரத்துக்குள்ளதான் நாங்கள் இன்று இருக்கிறோம். இந்த கலாச்சாரத்துக்குள் இருந்துதான் குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து அரசியல் யாப்பை வடிவமைத்தார் என்று சொன்னார். இல்லை, நான் அதை ஒரு பகுதியாக மட்டுமே 1995ஆம் ஆண்டு தன்னுடைய யாப்பை பற்றி நான்
நூல் எழுதியிருந்தேன். பலர் படைத்தவர்கள் இருக்கக்கூடும். இலங்கையுடைய அரசியல் யாப்பு ரஷ்யாவினுடைய மன்னராட்சி அரசியல் யாப்புக்கு அதிகம் கூட்டணி. ஜெர்மனியிலும் விலாசர பிரயோகம் உண்டு. ரஷ்யா என்பது ஜெர்மனியினுடைய விடுதலைக்கு தலைமை தாங்கிய ஒரு பெரிய ஆட்சி. அந்த ரஷ்யாவுடைய அரசியல் யாப்பு அதிகம் மாக்கியவெளியினுடைய அரசியல் சிந்தனையை பின்பற்றி இளைஞருடைய அரசியல் யாப்பு ஜவஹர்லால் உருவாக்கிய காலகட்டத்தில் இந்த யாப்பை வரைந்தவர்களில் முக்கியமான நபர்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கட்டமைப்பு எப்படி இருக்கு புரிந்து கொள்ள முடியும். அதாவது முக்கியம் என்னவென்றால் ஒரு மன்னராட்சி கட்டமைப்பு யாப்பு. இன்று இருக்கிற டில்வின் சில்வா நாளைக்கு இந்திய ஜனாதிபதியானால் அது செய்யப்படுவதில்லை. யாப்பில் அதற்கு இடம். இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்கா தன் பதவியை விட்டு விலகி அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இந்த அரசியல் தேர்தல் இந்திய ஆக்கம். இவற்றை பற்றிய பல அபாயகரமான பகுதிகள் யாப்பில் உண்டு. இவற்றை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம். இப்படி பார்த்தால் முதலில் இளைஞருடைய அரசியல் யாப்பை உருவாக்கியவர்கள் ஜவஹர்லால் மூலி என்று சொன்னார். அவரிடம் மாக்கியவெளியின் சிந்தனை. ஒருவேளை இன்று இலங்கையிலோ அல்லது வெளிநாடுகள் பலவற்றிலோ முக்கியமான பெரும் நாடுகளிலோ தலைவர்களாக ராஜேந்திரிகளாக இருப்பவர்கள் அல்லது மாக்கியவெளி கூட உயிரோடு இருந்தால் ஜவஹர்லாலுடன் டியூஷன் எடுக்க வேண்டி வந்தது. அந்த அளவுக்கு ஜவஹர்லாலுடைய அரசியல் சாணக்கிய மாக்கியவெளியை நோக்கி ரத்தம் தோய்ந்த பக்கங்களுக்குள்ள வளர்ச்சி அடைந்தது. அந்த ரத்தம் தோய்ந்த பக்கங்களை முற்றிலும் பின்பற்றித்தான் இந்த யாப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார். இங்கே முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விடயம் ஜவஹர்லால் மூலையாக இருந்தார். ஹெக்டர் ஜவஹர்லால் இதனுடைய வழிநடத்தலாக இருந்தார். இரண்டு தமிழ் அறிஞர்கள் இந்த யாப்பை வரவில் பின்னணியாக இருந்தார். அந்த இரண்டு அறிஞர்களை பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை. இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் யாப்பில் மன்னராட்சி கலாச்சாரம் பெரிதாக இருக்கு. சரி, இந்த மன்னராட்சி கலாச்சாரத்தை அவர் என்னத்தை சிந்தித்தார் என்றால், இலங்கையில் 28% நிரந்தர வாக்கு சுதந்திர கட்சி, 32% நிரந்தர வாக்கு ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு. எனவே இலங்கையில் இந்த 2 விதமான போக்கையில் தான் அவர்கள் அடையாளம். அதில் நகர்ப்புறம் சார்ந்த வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்திருக்கின்றன. எனவே நகர்ப்புறம் சார்ந்து அதிக விகாசார ஆசனங்களை பெறக்கூடிய கையிலும் அவர் தன்னுடைய இந்த அரசியல் யாப்பை வடிவாக டிசைன் பண்ண இவ்வாறு டிசைன் பண்ணிய பொழுது அவர் முக்கியமான விடயங்களை தொடர்ந்தார். ஒன்று, இந்த அரசியல் யாப்போ ஆட்சியில் இருக்கும் எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு அதன் கட்சியுடைய இறைச்சி அதிகாரத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய இந்த இளைஞருடைய அரசியல் கலாச்சாரம் 223 வருட கால அரசியல் கலாச்சாரத்தில் மெஜாரிட்டேரியனிசம் பெரும்பான்மை இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் யாப்பு செய்யப்பட்டது. எனவே இலங்கை அரசியல் யாப்பு மெஜாரிட்டேரியனிசம் பெரும்பான்மை இனவாதம் என்பது தலையாய பகுதியாக வளர்ச்சி அடைந்தது. இதை கண்டபடி மாற்ற முடியாது. யாராவது தலைவர்கள் வீரதீரமாக இதுவும் பேசலாம். ஆனால் 2023 வருடங்களாக வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய அந்த ஒற்றையாட்சி முறைக்குரிய மன்னராட்சி கலாச்சாரத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த யாப்பை கண்டபடி மாற்றம் கண்டபடி ஏபி ஒருவேளை ஏபி நல்ல பக்கங்கள் தான் உண்டு என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் அவர்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த ஸ்ட்ரக்சர் அவர்கள் தரமானது. பாருங்கள், முதலாவது ஜனாதிபதி முறையை கொண்டு வந்தார். இந்த ஜனாதிபதி முறையை கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி முறை பிள்ளை என்று சந்திரியாவும் சொன்னார். பல்வேறு தலைவர்களும் சொன்னார்கள். இந்த ஏஐபியும் சொன்னார். டில்வின் சில்வா 3 வாரங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில் ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு துறைக்கு போக வேண்டும் என்றும் பேட்டி அளித்திருந்தார். கூடவே அவர் 13வது சரத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இது அவருடைய பேட்டி. 3 தினங்களுக்கு முதல் மீன்வளத்துறை அமைச்சர் சந்தர்ப்ப பேட்டி அளிக்கும் பொழுதும் 13வது சரத்தை நீக்கம் அந்த அரசாங்கம் நீக்க மாட்டேன். வெறும் மார்ச் மாதத்து அளவில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிகழும். இந்த வருஷ முடிவில் அல்லது அடுத்த வருஷ தொடக்கத்தில் மாகாண சபை தேர்தல் நிகழும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சீனாவுக்கு பயணம் செய்து ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்பு மீன்வளத்துறை அமைச்சருடைய
கொடுத்து வந்திருக்கிறது. அதற்கு 3 வாரங்களுக்கு முன்பு தீர்வில் செல்வாவுடைய கொண்டு வந்தது. இங்கு இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அரசியலை பற்றி நாம் இந்த வகுப்பில் பேச முடியாது. அது வெளிநாட்டு அரசியல் சம்பந்தப்பட்டதை நான் தனியாக பார்ப்போம். இவற்றுக்குள் நீக்க போகிறேன் என்று சொன்ன அதை டில்வின் சில்வா அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற நபர் தான், அமைச்சர் தான் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் தேர்தல் வைக்க போகிறேன் என்று சொன்னார். இதை இப்போது பாருங்கள். இலங்கையினுடைய அரசியலமைப்பு கீழ் ஜனாதிபதி சர்வ அதிகாரம் கொண்டது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் பதவியில் இலங்கை அரசியல் யாப்பில் அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதனுடைய கம்போஸ் பண்ணப்படும். ஜனாதிபதி நான் 13 இறப்போம். இந்த ஜனாதிபதி இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட பின்பு 5 வருடங்களுக்கு இடைத்தேர்தல்கள் மீள் தேர்தல்கள் என்று ஒன்றுமே நிகழும். ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருந்தால் 5 வருடங்களுக்கு அவர் ஜனாதிபதி தான். காலம் அப்படி இடையில் இருக்கிறவர்கள் ஜனாதிபதியாக வந்து போகலாம். ஆனால் வந்து போவதற்கு இங்கு முக்கியமான விடயம் என்ற கவனிப்பு, அமெரிக்காவின் ஜாப்பில் இருந்து இந்த சிஸ்டத்தை இவர்கள் கடந்தாங்க. அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி இருந்தால், அதாவது ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2 நாள் பிரிக்கப்படும் காலத்தில் அமெரிக்காவில் தேர்தல் வைக்கப்படும். பின்பு அது ஒட்டா நிகழ்ந்தால் அடுத்த 4 ஆண்டுகள் முடியும் வரை தேர்தல் நிகழ முடியாது. அவை நிரப்புறதுக்கு இந்த வழி. இலங்கையில் இருக்கிற வழி பாருங்கள், இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. அமெரிக்காவை எப்படி கைவிடும்? நான் டெம்பரேச்சர் அனாலிசிஸ் முக்கியம் என்று கருதுவன். இந்த நேரம் கருதி நான் இங்கு நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு பதவியில் இருக்கும் காலத்தை இறந்து போனாரோ அல்லது மூடை போடார் வந்து விட்டாரோ அல்லது பதவியில் இருக்க முடியாது என்று மருத்துவ சார்ந்த பத்திரங்கள் வழங்கப்பட்டாரோ அல்லது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு பதவியில் இழக்கப்பட்டாரோ, ஆனால் பதவி விலகினாலும் பதவி வெற்றிடமாகும் போது நேரடியாக பிரதமர் ஜனாதிபதியாக தற்காலிக ஜனாதிபதியாக இருக்கிறது. இது ஒரு சிஸ்டம். இனி இதற்கு மேற்கொண்டு நான் பேசப் போவதில்லை. இது எப்படி நீண்டு கொண்டு போவது என்பது அடுத்த கட்டம். அங்கே போகவில்லை. இந்த நிலையில் இலங்கையில் இருக்கும் பிரதமர் ஜனாதிபதியாக இருக்கிறார். இன்றைய ஆளுங்கட்சியாக இருப்பது 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிறது. பிரதமர் இருக்கின்ற ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் கூட நாளைக்கு இந்த பட்டியல் முறையின் கீழ் அவர் தேசிய பட்டியல் முறையின் கீழ் அவர் எம்பியாகி நாளைக்கு ஜனாதிபதியாக முடியும். தேர்தல் தேவையில்லை. எனவே ஒருக்கா தேர்தல் நடந்த பின்பு மக்கள் ஒரு முகத்துக்கு தான் வாக்களிக்கிறது. ஆனால் ஒரு புது முகத்தை மக்களின் அனுமதியின்றி கொண்டு வர இடம் உண்டு. ஆனால் அது இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு போகும். டைரக்ட் எலெக்ஷன் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட நேரடி தேர்தல் மூலம். ஆனால் ஜனாதிபதி இந்த பதவி இல்லாத போது இன்டைரக்டாக நாடாளுமன்றத்தால் அவர் தெரிவு செய்யப்பட்டார். சரி, ஆளுங்கட்சி ஜனாதிபதியாக இருப்பவர் பதவி விலகினால் அந்த ஆளுங்கட்சி பிரதமர் ஜனாதிபதியாக பதவியேற்று பின்பு அவர் நாடாளுமன்றத்தால் ஜனாதிபதியாக உறுதிப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் இலங்கையில் எந்த நேரத்திலும் இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதியை டில்வின் சில்வாவால் நாளை மாற்றித்தான் ஜனாதிபதியாக இந்த அரசியல் யாப்பிடம் உண்டு. மாற்றுவார் வேறுபாடு சொல்லவில்லை. யாப்பினுடைய அமைப்பை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக. சரி, இது ஒரு கட்டம். எனவே ஒரு ஜனாதிபதியாக வரக்கூடிய அதிகாரம் எகிப்தினுடைய பொதுச் செயலாளருக்கு உண்டு. இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பு கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களை பொறுப்புடன் விட்டுட்டு அவருடைய நாடாளுமன்ற மெக்கானிசம் கொண்டிருக்கு. 2வது நாடாளுமன்ற மெக்கானிசத்துக்கு கீழே கட்சிகள். இலங்கையில் இருக்கிற ஏவிபி அவர்கள் தங்களை மார்க்சிஸ்ட் என்று சொல்வார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இன்றைய பிரதமர் கேள்வி கேட்கப்பட்ட போது பிரதமராக வந்து ஒரு வாரத்தில் அவர்கள் அணுகிய பொழுது பேட்டி காணப்பட்ட போது அவர் சொன்னார், நீங்கள் மார்க்சிஸ்டுகளை ஏபி ஒரு மார்க்சிஸ்ட் பார்ட்டி. அவர் சொன்னார், இல்லை, நாங்கள் மார்க்சிஸ்டுகளாக இந்த நாட்டின் அரசியல் வரவில்லை. மார்க்சிஸ்ட் செல்வாக்கு என்னுடைய அரசியலில் மார்க்சிஸ்டுகள் அல்ல, மார்க்சிஸ்ட் செல்வாக்கு சொன்னார். ஆனால் மார்க்சியத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஏபி. ஏனைய கட்சிகள், அதாவது யூஎன்பிஎஸ்எல்எஃப் எல்லாம் ஜனநாயக அடிப்படையில் கொண்ட கட்சிகள்.
இவர் மார்க்சிய அடிப்படை சிந்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தினால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதற்காக அவர்கள் மார்க்சிய தத்துவத்தை எல்லா இடத்திலும் பின்பற்றுகிறார் என்று நாம் சொல்ல. கட்சி அமைப்பு முறை அது ஒன்று. மன்னராட்சி கலாச்சாரத்தில் பொருத்தமாக அமைக்கப்பட்ட இந்த அரசியல் ஜாப்பில் ஜவஹர்லால் ஏகப்பெரும் தலைவராக இருந்தார். அந்த ஏகப்பெரும் தலைவராக இருந்து கொண்டு அரசியல் ஜாப்பை ஒரு மன்னருக்குரிய வகையில் ஒரு கட்சி சர்வாதிகாரத்துக்கு அவர் எட்டி சென்றார். இப்போது இன்றைய நிலையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் இவ்வாறு காணப்படுகின்ற இன்றைய அரசியல் சூழலில் ஏவிபியுடைய பொதுச் செயலாளர் எதனையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த கட்சி கட்டமைப்பு. இலங்கையினுடைய நாடாளுமன்ற குழு அதனை வழிநடத்துவராக இலங்கையினுடைய ஏவிபி கட்சியின் தலைவர் கட்சியினுடைய செயலாளர் இருந்தார். நாடாளுமன்ற குழு அவருடைய கையில் தான் எம்பியா இருக்கிறாரோ இல்லையோ அதொன்று முக்கியம் இல்லை. நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இருக்கிறார். அவர் அமைச்சராக இருக்கிறாரோ இல்லையோ என்பது முக்கியமில்லை. அமைச்சரவை இந்த கட்சியினாலே தான் டிரெக்ட் பண்ணப்படும். கட்சியினுடைய செயலாளரால் தான் அமைச்சரவை டிரெக்ட் பண்ணப்படும். ஜனாதிபதியும் செயலாளரால் தான் டிரெக்ட் பண்ணப்படும். எனவே ஏபியினுடைய செயலாளர் தீர்ப்பின் சுகாகனால் தான் நாடாளுமன்ற செயற்குழு வழிநடத்தப்படும், மந்திரி சபை வழிநடத்தப்படும், ஜனாதிபதி வழிநடத்தப்படும். இந்த கட்டமைப்பு தான் ஏபி உண்டு. இது அரசியல் ஜாப்பீடு ஜாப்பில் பார்க்கிற விடயங்கள் என்று, அதாவது அந்த நாடாளுமன்ற ஜனாதிபதி முறை அந்த மெக்கானிசத்துக்கு செயற்படுகின்ற இன்னொரு மெக்கானிசம் இருக்கிறது, இந்த கட்சியினுடைய மெக்கானிசம். இந்த கட்சியினுடைய மெக்கானிசத்துக்கு ஒட்டக்கூடிய வகையில் ஒரு நடைமுறை இருக்கிறது. ஈவன் ரியாலிட்டி அதில் 3 பெருமான பலம் கொண்ட ஒரு கட்சி ஆட்சி. எனவே இந்த 3 பெருமான பலத்தை கொண்ட இந்த கட்சியினுடைய செயலாளர்கள் நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்துவார், அமைச்சரவையை கட்டுப்படுத்துவார், ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவார். அவர் இதில் சர்வ அதிகாரம் உள்ளவர்கள். இலங்கை உண்மையான ஜனாதிபதி தீர்வு செய்வார், உண்மையான நாடாளுமன்றத்தை நடத்த ஒரு தீர்வு செய்வார், உண்மையான மந்திரி சபையை நடத்த ஒரு தீர்வு செய்வார். இப்படி நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த அரசியல் நான் சொல்லுவது ஒரு கில்வின் சில்லாக கட்சி அல்ல. கில்வின் சில்லாக நபரை இப்படி எல்லாருக்கும் அரசியல் யாப்பில் பிளே பண்ண இந்த அரசியல் யாப் இடம் கொடுக்கும். இந்த அரசியல் யாப்பில் இணைச்சபடி பிளே பண்ணக்கூடிய வகை கூட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிளே பண்ணக்கூடிய வகை நிலைமை. ஏபி இலங்கை இருக்கிற கட்சிகளுக்குள் அடிக்க இறுக்கமான கட்சி இறுக்கமான கட்சியை கட்டமைப்பு கொண்டது. இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் அதிகம் ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் டிசிப்ளின், பார்ட்டி டிசிப்ளின். அதே 2 அமைப்புகள் இருந்தன. ஒன்று எல்டிடி அமைப்பு, அவருடைய எல்டிடியினுடைய அமைப்பு அதிகம் நுட்பமான டிசிப்ளினை கொண்டது. டிசிப்ளின் டிசிப்ளின் தான் நீங்கள் மது அருந்துதல், காதலித்து கல்யாணம் செய்து அங்க போயிட்டார். கட்சி டிசிப்ளின் தான் சொல்றோம், அரசியல் டிசிப்ளின் தான் சொல்றோம். இந்த வகையில் ஏபிக்கு இறுக்கமான டிசிப்ளின் ஏனைய கட்சியோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் அது களமான. இன்று ஏபியினுடைய அந்த கட்சி டிசிப்ளினோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு கட்சியும் கிடையாது, யாருமே கிடையாது. அவற்றுக்கு என்று சொல்லி சில மரபு அவை அவர்கள் நினைத்தவாறு இந்த அரசியல் ஜாப்பில் பயன்படுத்த. சரி, இந்த ஜனாதிபதிக்கு என்னுடைய பெரும்பான்மை கட்சியை ஆட்சியில் இருக்கும் பெரும்பான்மை கட்சியை ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாக இருக்கும் போது, நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையாகவும் இருக்கும் போது இணைச்ச மாதிரி இல்லாமல் செய்யலாம். முதலாவது நாடாளுமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சட்டங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வலுவை இந்த அரசியல் இலக்குவாக கொண்டிருக்கிறது. கட்சிதாமா தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் இலங்கையில் உண்டு. ஆனால் அவற்றுக்கு ஒரு ஓட்டையை வைத்திருக்கிறார். தன்னுடைய கட்சியை விட்டு வேறு யாரும் வெளியே போய்விடக் கூடாது என்பதற்கு அந்த கட்சி தாவா தடை சட்டம் வருது. வேறு யாரும் கட்சிதாகிவிட்டால் அந்த ஓட்டை என்ன சொல்லுது என்றால், ஒருவர் கட்சியில் இருந்து ஒரு எம்பி விலக்கப்பட்டாலோ அல்லது அவர் தண்டிக்கப்பட்டாலோ அவருடைய பதவியை வகை செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு உண்டு. உதாரணமாக
இவர்கள் மட்டக்களப்பு எம்பியாக இருக்கிற தியாக ராஜதுரை அவர்கள் சம்பந்தமான பிரச்சனை வந்த பொழுதும் தமிழரசு கட்சி அவரை கட்சியிலிருந்து விளக்கம் நடவடிக்கைக்கு போன போது ஜவஹர்லால் அவரை கட்சியிலிருந்து விளக்க முடியாது என்ற அந்த பாதுகாப்பு காரணத்துடன் பார்க்க எம்பி பதவி பறிமுதல் செய்யப்படவில்லை. இப்போதைய நிலையில் யாராவது ஒரு எம்பியை எந்த ஒரு கட்சியாவது ஏபியை தவிர வேறொரு கட்சிக்காரரை நீங்கள் பதவி விளக்கினால், ஒரு கட்சி விளக்கினால் ஏபி அவரை நாடாளுமன்றத்தில் விளக்க முடியும். இது ஒரு நிலைமை. இந்த தேசிய பட்டியல் முறை என்று ஒன்றிருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் பட்டியல் முறை என்று கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டிலும் கூட ஆளுங்கட்சி பதவியில் இருக்கும் பொழுது இணைச்சு அதிகாரத்தை. முதலாவதாக தேர்தலில் தோல்வி அடைகின்ற ஒருவரை இந்த அரசியல் யாப்போ தேசிய பட்டியல் எம்பியாக இடம் கொடுக்கும். அதாவது எலெக்டட் பிரின்சிபிள் என்கின்ற ஜனநாயகம் இங்கு மறக்கப்படும். தேர்தலில் தோல்விவிட்டவர் வெளியே போக வேண்டியது. ஆனால் தேர்தலில் தோல்விவிட்டவரை கட்சி நியமிக்கலாம் என்றிருக்கிறது. மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை கட்சி எம்பி ஆக்கலாம் என்று சொல்கிறது. என்ன ஜனநாயகம்? மக்களால் தூக்கி எறியப்பட்ட ஒருவரை கட்சி எம்பி ஆக்கலாம். அது ஏபி செய்திருக்கு. வவுனியாவில் தேர்தலில் தோல்வி அடைந்த ஒருவர் வவுனியாவில் இப்போ எம்பி ஆக்கப்பட்டது. அப்படி தேர்தலில் இது இலங்கையும் செய்தது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியானதே அவர் தோற்கடிக்கப்பட்ட ஒரு எம்பியாக வந்துதான் ஜனாதிபதியாக. அதே ஜனநாயக முறைக்கு திரும்புகிறார். அப்ப ஒரு ஜனாதிபதி ஒரு பெரும்பான்மை கட்சி ஒன்று இருக்கும் கட்டத்தில் அதற்கு இருக்கும் அதிகாரம் முக்கியமானது. அதே வேளையில் கட்சி ஜனநாயக உரிமைகளை, மக்கள் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கட்சிகளுக்கு முறை இல்லை, எல்லா கட்சிகளும் செய்துள்ளன. ஆனால் நாங்கள் மக்களால் அடித்து திருத்தப்பட்ட கோத்தபாய பதவிக்கு வந்த போது அவருடைய கட்சியிலிருந்து யாரும் தோல்வியடைந்தவர்கள், தேர்தலில் போட்டியிட்டவர்கள் எம்பிக்களாக நியமிக்கப்படும். அதாவது தேசிய பட்டியல் எம்பிக்களாக நியமிக்கப்படவில்லை. அது ஒரு நல்ல விஷயம். இங்கு நல்லதை ஒருவன் செய்ய இடம் இருக்கலாம், ஆனால் பிழையை செய்வதற்கு சட்டத்திட்டம், ஜனநாயக விரோதத்தை செய்வதற்கு சட்டத்திட்டம். இந்த வகையில் இலங்கையில் ஜனநாயக விரோதத்தை செய்வதற்கு இந்த யாப்பு தேவையான ஒரு கம்போசிஷனை ஒரு கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அழுத்தம் திருத்தமான ஒரு காம்போசிஷனை அது கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இலங்கையில் ஜனாதிபதி முறையை உருவாக்கிய பொழுது, அதை கம்போஸ் பண்ணிய பொழுது உப ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி என்று ஆக்கிறார்கள். தமிழ் ஜனாதிபதியாக வந்துடக்கூடாது. அதே நீட்சியாக இன்னொரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரதம நீதிபதி ஜனாதிபதியாக பண்ண முடியாது, தற்காலிக ஜனாதிபதியாக இருக்க முடியாது என்று சொல்றாங்க. இருந்தால் ஒரு தமிழர் ஜனாதிபதி ஒரு பிரதம நீதியரசராக இருந்தால் அவர் ஜனாதிபதியாக வந்துடுவார். இலங்கையிலுள்ள இந்த அரசியல் யாப்பு எப்பொழுதுமே எல்லா இடங்களிலுமே ஜனநாயக மந்திரங்களை தெளிவாக செய்தது. தமிழன் மந்திரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதி கூட இல்லை, தமிழன் மந்திரக்கூடாது என்பதற்காக. அதாவது இலங்கை காலத்தில் இருந்து 1978ஆம் ஆண்டு வரை ஆட்சி காலம் உட்பட பிரதம நீதிபதி ஜனாதிபதியாக ஆக்ட் பண்ணணும். 78ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் ஜவார்தன பிரதம நீதியரசர் ஜனாதிபதியாக ஆக்ட் பண்ண முடியாது என்ற சட்டம் என்ற நிலையை உருவாக்கினார். இப்படி இந்த அரசியல் யாப்பில் இவர்கள் எங்கெங்கே எல்லாம் தங்களுக்கு சாதகமான ஜனநாயகங்களை செய்ய முடியும் செய்திருக்கிறார்கள். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வரும் செய்திதான், இலங்கையின் நாடாளுமன்றம் ஜனாதிபதி கம்போஸ் பண்ணப்பட்டிருக்க முறையில் இது வலுவராக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த வலுவராக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த யாப்பில் ஆளுங்கட்சி பலமாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு இந்த ஜனாதிபதியை பதவி விலக சொல்லிவிட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவரை ஆளுங்கட்சியிலிருந்து ஒருவரை ஜனாதிபதியாக்க முடியும். இது முதலாவது விஷயம். இங்கே அவ்வாறு செய்யும் பொழுது நாடாளுமன்றம் தான் ஜனாதிபதி தெரியும், மக்கள் அல்ல. அதாவது இது ஒரு கட்டம். இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், இங்கு ஜனாதிபதியாக இருப்பவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நாடாளுமன்றத்திலும் உண்டு, மந்திரிசபையிலும் உண்டு, எல்லாவற்றிலும் உண்டு என்கின்ற இந்த பின்னணியில் நீங்கள் ஒன்றை கவனியுங்கள்.
சந்திரிகா தான் பதவிக்கு வந்ததும் தேர்தலில் வெற்றி பெற்றதும் ஜனாதிபதி முறை ஒழித்து ஒரு பிரதமர் முறையை கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். இப்ப திரிவின் சில்வா 3 வாரங்களுக்கு முன் சொல்லியிருக்கிறேன், ஜனாதிபதி முறை ஒழிப்பு என்று. நிச்சயமாக நடக்காது. வெற்றி நான் உங்களுக்கு இந்த கட்டளைக்குள்ளால் சொல்ல போகிறேன். பாருங்கள், எதற்கு பதவிக்கு வருவதற்கு முன்பு பதவியில் இல்லாத இருக்கிற பொழுது பதவிக்கு வருவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இதை சொல்ல எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அல்லது மக்களை கவருவதற்காக அல்லது மக்களை எப்போதாவது வேண்டி ஏமாற்றுவதற்காக ஜனாதிபதி முறை ஒழிப்பேன் என்று சொல்லலாம். ஆனால் பதவிக்கு வந்த ஒரு அரசாங்கம் ஒருபோதும் ஜனாதிபதி முறையை ஒழிக்காது. ஏனென்றால் இந்த ஜனாதிபதி முறையின் கீழ் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த யாப்பின் கீழ் காணப்படக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சாதகமான அம்சங்கள் அனைத்தும் யாப்பில் எப்போதும் பேணும். தற்செயலாக ஒரு யாப்பை உருவாக்குறாங்க வச்சுக் கொள்வோமே, அப்படி உருவாக்குறாலும் இந்த அம்சங்களை பேணிக் கொண்டுதான் உருவாக்கும். இந்த அம்சங்களை பேணாமல் உருவாக்க மாட்டார். எனவே இங்கே இந்த யாப்பில் பேணப்படக்கூடிய அம்சங்கள் என்பது என்ன என்று கேட்டால், காணப்படும் யாப்பில் ஆளுங்கட்சிக்கு சாதகமான எந்த ஒரு அம்சமும் மாற்றப்பட மாட்டார். அதே போல பெரும்பான்மையினருக்கு சாதகமான எந்த விடயமும் மாற்றப்பட மாட்டார். இந்த 2 அடிப்படை உண்மைகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கணிப்பீட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். எனவே இலங்கையில் காணப்படுகின்ற இந்த மிக தெளிவான அடிப்படை கட்டமைப்பில் ஜனாதிபதி முறையை ஒழிப்பது என்பதற்கு இடமில்லை. ஆனால் சர்வ அதிகாரமும் கொண்ட பிரதமர் ஜனாதிபதி எவ்வளவு அதிகாரம் கொண்ட திரிவின் சில்வா அதை ஒழிக்கப் போக வேண்டும். ஆனால் 11வது கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி அதை நீக்க வேண்டும் சொல்லி. 3வது, என்ன யாப்பு மாற்றம் கொண்டு வந்தாலும் ரெஃபரண்டத்தின் மூலம் தான் நான் கொண்டு வருகிறேன். இலங்கையில் அரசியல் யாப்பில் குறித்தொதுக்கப்பட்ட சட்டங்கள் ரெஃபரண்டம் இல்லாமல் மாற்ற முடியாது. அதாவது இலங்கை ஒற்றையாட்சி நாடு என்பது, தேசிய கொடி வாழைந்திய சிங்கம் என்பது, பௌத்தம் முதன்மையான மதம் என்பது போன்ற குறித்தொதுக்கப்பட்ட சட்டங்கள் உள்ளன. ஜனாதிபதி முறைமை, வீதாசார பிரயத்துவ முறைமை, இப்படி குறித்தொதுக்கப்பட்ட சட்டங்கள் உள்ளன. அரசியல் ஜாதி சட்டம் சாதாரண சட்டம் இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் லா. அப்ப இந்த அரசியல் ஜாதி சட்டங்கள் ரெஃபரண்டம் இல்லாமல் மாற்ற முடியாது. ரெஃபரண்டம் இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வருது. இலங்கையில் ரெஃபரண்டம் கொண்டு வரப்பட போகுது என்று சொன்னால் அது இன்னொரு கட்டத்தை கொண்டு வரப்போம். இலங்கையில் ரெஃபரண்டம் கொண்டு வர போறோம் என்று சொன்னால் சமஷ்டி கொண்டு வர போறோம், ரெஃபரண்டம் கொண்டு வர முடியும். ஒற்றையாட்சி முறை வேண்டாம் என்ற ரெஃபரண்டம் கொண்டு வரப்பட முடியும். அப்படி அதை சொல்லி அந்த வெளிப்படையாக அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்தால் நாங்கள் அதனை கைதட்டி வரவேற்க முடியும். நாங்கள் ஒருபோதும் அமெரிக்கைக்கு எதிரானவர்கள் கிடையாது. நமது அறிவு அமெரிக்கும் சமாதானத்துக்கும் வளர்ச்சிக்கும் சேவை செய்ய வேண்டும். நாங்கள் உண்மையான ஜனநாயகவாதிகளாக இருக்க வேண்டும். ஒரு ஜனநாயக ரீதியான விடயத்தை முன்னெடுத்தால் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இலங்கையில் அவற்றுக்கு இடமில்லை. ஏனென்றால் இலங்கையினுடைய 2.5 நூற்றாண்டு கால அரசியல் கிடங்கி இருக்கிறது, சேமிப்பு கிடங்கி இருக்கிறது. அது தான் இலங்கை அரசியல். அந்த சேமிப்பு கிடங்கு பொய்யென்று சொல்லி நீங்க அரசியல் நடத்த முடியாது. ஏனென்றால் அந்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் வரும். ஒரு யாப்பில் என்ன, அடுத்த யாப்பு வரும். இன்றைய யாப்பை நீங்கள் மீறி ஒரு புதிய யாப்பை கொண்டு வரப்படும் பொழுதும் இன்றைய யாப்பில் இருக்கு நமக்கு சாதகமானவற்றை எடுத்துக்கொள்ள புதிய விஷயங்களை எங்க கொண்டு வரப்போம். சரி, இப்போது இதுதான் இருக்கு. இலங்கையுடைய அரசியல் யாப்பில் காணப்படுகின்ற அடிப்படையான அதனுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், இதை மாற்றுவதற்கு தலைப்படுவீர்களே. ஆனால் அப்படி ஓம்னு சொல்வீங்க என்றால் நாங்கள் மாற்றுவோம். சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி ஒன்று யோசனை, நீங்க ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ண இலங்கை அரசியலே ஒருவேளை அதை யாரும் கற்பனை நினைக்கலாம். அவற்றை பற்றி நான் இப்போது உங்களுக்கு தெளிவாக பேச வேண்டியிருக்கிறது. இலங்கையினுடைய அரசியலில் இன்று காணப்படுகின்ற அந்த ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்
ஒரு கட்சியினாலோ ஒரு தலைவர்னாலோ மற்ற நிகழ்த்தரும் ஒரு ஜேஆர் ஜவஹர்லாலையோ மஹிந்தவாலையோ கோட்டபாயாலையோ அல்லது டிஎஸ் நாயக்கால் மட்டும் நிகழ்ந்தது இலை காணப்படுகின்ற முழு அரசியல் கட்சிகள் முழு அரசியல் தலைவர்களும் எல்லோரும் காணப்படும் ஸ்ட்ரக்சர் இன கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு இனப்படுகொலைக்கு ஏற்றதாக இருந்தால் அதை மாற்றாமல் எவனுமே ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது. காணப்படும் கட்டமைப்பை மாற்றுவது பற்றிய சிந்தனை இல்லாமல் நீ என்ன நல்லது பேசினாலும் நீ வேண்டுமென்றே இனப்படுகொலைக்கான கட்டமைப்பை செயற்படுத்துகிறாய் என்பதை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு இதை செயற்படுத்துகிறாய் என்பார். சரி, இதனை இப்படி பார்ப்போம். இலங்கையில் 2.25 நூற்றாண்டு காலமாக வளர்ச்சியடைந்த ஒத்தியாட்சி கட்டமைப்பு, அந்த 2.25 நூற்றாண்டு கால ஒத்தியாட்சி கட்டமைப்பில் தோன்றிய முக்கியமான இடம் தமிழர்கள் ஒவ்வொரு அரசியல் யாப்பிலுமே உரிமை பறிக்கப்பட்டார். ஒவ்வொரு யாப்பிலும் அது பிரிட்டிஷ் காலமாக இருக்கலாம். ஏவியன்ஸ் ட்ரீட்டிக்கு பிறகு இலங்கை ஒட்டியாட்சி முறையின் கொண்டு வரப்பட்ட பொழுது அதில் தமிழர்களுடைய தலை சீவப்படுது. அதன் பின்பு படிப்படியாக கோல்குட் வருகிறது, ஒவ்வொரு ஜாப்பும் வருகிறது. எல்லா ஜாப்பிலும் தமிழுடைய உரிமைகள் இன கட்டமைப்புக்கு உகந்ததாக, இனவாதத்துக்கு உகந்ததாகவே கட்டமைக்கப்பட்டு வந்தது. பெரும்பான்மை இனவாதத்தின் கையில் எப்பொழுதுமே அஞ்சான் மேலும் 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 வளர்ச்சி அடைந்து சென்றது. இதுக்கு பழக்கப்பட்டு விட்டார். இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் அவர்களை விடுவித்து வேண்டும். இப்போது பார்ப்போம். 2.25 நூற்றாண்டு கால வளர்ச்சியடைந்த இந்த இனவாத கட்டமைப்பின் உச்சமாக தமிழர்கள் இந்த 2.25 நூற்றாண்டு காலமும் ஆயுதம் ஏந்தினவர்கள் கிடையாது. வாயார கேட்டார்கள், கோரிக்கை கொடுத்தார்கள், விருந்து வைத்தார்கள், தோல்ல கை போட்டார்கள், மச்சான் மாமன் கதைத்தார்கள், விருந்து உண்டார்கள், மது உண்டார்கள், மாமிசம் உண்டார்கள், கூடிக்குலையை வாழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் வாழ்ந்தும் தமிழர்களுக்கு என்ன வேணும் என்று கேட்ட போதும் அவர்கள் தமிழர்களுடைய உரிமைகளை ஏற்றுக்கொள்ள கலாச்சாரத்தை கொண்டிருக்கவில்லை. இதன் மீண்டும் அதாவது தமிழர்கள் ஜனநாயக விரோதமாக நடந்ததனால் தானவர்களை கொண்டு சொல்றீங்க இல்லையா? ஜனநாயகமாக நடத்த பொழுது கொண்டீங்க. ஜனநாயகமான கேட்கப்பட்ட போது உரிய மறுத்தீர்கள். இன்றைய சமஷ்டி வெற்றியோடு பேசுகிறீர்கள். 72ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு தமிழரசு கட்சி ஒரு மாதிரி அரசியல் யாப்பை வரைஞ்சு கொடுத்தது. சமஷ்டி அரசியல் யாப்பை தூக்கித்தான் அறிஞர்கள். அப்போ ஒரு குண்டூசி விடுதல் தூக்கி 71ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி ஒரு மாதிரி அரசியல் யாப்பை சமர்ப்பித்த பொழுது தமிழ் மக்கள் பக்கத்தில் ஒரு குண்டூசி கொடுத்து ஜனநாயக உரிமைகளை கேட்ட பொழுது சரியென்றுதான் சொன்னீங்கள், சரியென்றுதான் ஒப்பந்தங்கள் எழுது நீங்கள் மறுத்தீர்கள். இப்படி 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 வந்து முள்ளிவாய்க்காலில் ஒரு பெரும் ராட்சத படுகொலை ஒன்று நிகழ்ந்தது. அது இனவாதத்தின் உச்சக்கட்ட வெற்றி. இதை இப்படித்தான் பார்க்கிறோம். முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை அந்த சாம்பல் மீட்டின் மீதுதான் இந்த ஜேபி முடிசூழி அதில் இருந்தவர்கள் வரலாம். அத்தகைய ஒரு இனப்படுகொலை கலாச்சாரத்தின் உச்சத்தில் தான் இலங்கையினுடைய அரசியலில் 2 பிரதான விடயங்கள் கிடைக்கின்றன. தமிழுடைய அரசியல் விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் வெக்யூமுக்கு நுழைந்தது. இதனை நீங்கள் அதிகம் சோசியோலஜிக்கலாக பார்க்க வேண்டும். ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் எழுகின்ற பொழுதோ, வீட்டிலோ, ரோட்டிலோ, தெருக்களிலோ எழுகின்ற பொழுதோ பெஸ்ட் பிரைன்கள் அல்லது நண்பனம் கொண்டவர்கள் முன்னுக்கு பிரச்சனை போவார். 5-6 சிறுவர்கள் இருந்தால் ஒரு பாம்பை கண்டால் 2 பேர் ஓடுவான், ஒருவன் நீப்பான், ஒருவன் போய் கல்லெடுத்து வைப்பான். கல்லெடுத்து வைப்பவன் தான் தலைவன். அவனிடம் தான் முன்போகும் குணம் இருந்தது. இப்படி இன ஒடுக்குமுறை நிகழ்ந்த பொழுது, தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஈழத்தமிழர்கள் பக்கம் இருந்த பெஸ்ட் பிரைன்கள் போராட்டத்தை பிடிச்சு நல்மனம் கொண்டவர்கள் போராட்டத்துக்கு போனார்கள், நீதியை விரும்புகிறவர்கள் போராட்டத்துக்கு போனார்கள். இப்பொழுது இதுதான் நடந்தது. இறுதியாக இதனை நடந்து முடிந்த தீரத்தை பாருங்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட உன்னதமானவர்கள், பெஸ்ட் பிரைன்கள், நல்மனம் கொண்டவர்கள், விதை நெற்கள் எல்லாம் சரியாக சப்பி நெல்லுகள் முளைத்திருந்து ஆடுகின்றன. சப்பி நெல்ல முளைக்கும், ஆனா காய்க்காது. இன்றைய தமிழ் தலைமை முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம்ல இந்த சப்பி நெல்லுகள் முளைக்கும். இது ஒரு பக்கம். மறுபக்கம் பாருங்கள், அந்த காய்க்காது. சப்பி நெல் உருவம் காய்க்காது, ஆனா முளைக்கும், காய்க்காது. மறுபக்கம் பாருங்கள், தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு
இயலாமைக்கு தள்ளப்பட்டது பின்னணியில் தான் 24ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. தமிழ் மக்கள் தங்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள், தங்களை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனா நீங்கள் இதில் பொலிட்டிக்கல் பிலாசபிக்குள்ளாக பாருங்கள். கைது செய்து வைத்துக் கொண்டு நெய்யப்புடைத்து சித்திரவதை செய்து நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு ஒப்புதல் வாக்குகளும் தான் கேட்டால் நீ சைலம். அவ்வாறு நையப்புடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு சிதறமாக்கப்பட்ட நிலையில் ஒருவன் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறானே, அது நியாயம் இல்லை என்றுதானே எல்லாரும் சொல்றோம். அப்படித்தானே எல்லாரும் சொல்றீங்க. தமிழ் மக்களும் இனப்படுகொலையினால் நையப்புடைக்கப்பட்டு சிதறமாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு உயிர்படுத்தல் செய்யப்பட்ட அந்த பெருமையில் கீழ் ஏற்பட்ட அந்த அரசியல் வைகுவம் ஒரு பக்கம், உன்னதமானவர்கள் உணர்ந்து போய்விட்டார்கள் அல்லது வெளிநாடு போய்விட்டார் அல்லது எல்லாவற்றிலும் விரக்தி அடைந்து தங்களை தாங்களே வெறுத்து போயிருக்கிறார்கள். தங்களை தாங்களே வெறுத்திருப்போர் என்னோட பேசுபவர்கள் தொலைபேசியில் சொல்வார், வாழ்க்கையை வெறுத்து போச்சு, உங்களுக்கு எல்லாமே பொய்யாக தோன்றுதல், ஆனா போராட்டத்துக்காக தங்கள் விடுதலைக்காக முன்வந்தவர்கள், மக்களின் விமோசனத்துக்காக முன்வந்தவர்கள். இப்படி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கப்பட்டது போல் தமிழ் மக்கள் ஏழைக்கு வாக்களித்திருக்கலாம். கிடையாது. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கப்பட்ட சீரமாக்கப்பட்ட இந்த பின்னணியில் தான் உன்னதமான தமிழ் சமுதாயம் ஒன்று, ஒரு தலைமுறை ஒன்று அளிக்கப்பட்ட பின்னணியில் முளைத்த இந்த சப்பி நெல்லுக்களுக்கு பின்னணியில் தான் தமிழ் மக்களின் அரசியல். இந்த சப்பி நெல்லுகளை ஓவக்க பண்ண இந்த சாம்பல் மேட்டில் முடிசூடி இருக்கிற ஏபிஆரோ ராஜபக்சாக்களாலேயோ மஹிந்தாக்களாலேயோ இல்லாத முடியும். இந்த இடத்தில் அவர்கள் 1000 வாக்குறுதிகள் அளிக்கலாம். ஏனென்றால் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தவர்கள் ஒளிம்பிரண்டு கதைக்கவே முடியாது, ஒளிம்பிரண்டு பேசவே முடியாது. அந்த நிலையில் தான் தமிழ் மக்களுடைய இன்றைய வரலாற்று சூழல் இருக்கிறது. இப்போது இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கப்படக்கூடிய நிலையில் அளிக்கப்பட்ட மக்களின் பின்னணியில் தான் சிங்கள அரச ஜந்திரம் புது உலகத்தோடு வந்திருக்கிறது. அது ஜிஎன்பியா இருக்கலாம், எஸ்எல்பியா இருக்கலாம், ஜேஇபியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அரச ஜந்திரம் என்று பாருங்கள், ஸ்டேட் மெஷின் என்று பாருங்கள். இந்த ஸ்டேட் மெஷினுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எதை மாத்தீங்களா? இல்லைங்க, இந்த ஸ்டேட் மெஷின் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டது பாருங்க. மகா சங்கம் அதன் நடுநாயகம், மிலிட்ரி அதனுடைய முதுகெலும்பு, மீடியாக்கள் அதன் துணை நரம்புகள், கருத்துலகம் ஐடியாலஜி, மகாவம்ச கலாச்சாரம் அந்த ஐடியாலஜி அதோட மட்டும் இல்லை. இப்போ சொல்ற எல்லாமே அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என்று ஒரு ஐடியாலஜி, அது போய் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றாலும் அரங்கமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பலம் வாய்ந்த இனவாதத்துக்கு முன்னால் தான் இப்பொழுது புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் பற்றி சிந்திக்கப்படும். புதிய அரசியல் யாப்பு பற்றிய சிந்தனைக்கு முன்னோடியாக இலங்கையின் அரசியல் யாப்பை இங்கு நிற்கக்கூடியதாக ஒரு அணிவராக பாருங்கள். இதில் நான் சொல்லிய இவ்வளவு பிரச்சனையும் இருக்கு. இத்தகைய இந்த ஒரு அரசியல் யாப்பில் நீ எதை நீக்க போகிறா, எதனை கொண்டு வர போகிறீங்க? பயனுடத்தான் நீக்கப்படும் சொல்றீங்க, வேற எடுத்து நீக்கப்படும் சொல்லியிருக்கீங்க, ஏழாவது முறை நீக்கப்படும் சொல்றீங்க, நீக்க மாட்டீங்க. வீராசார பிரச்சனை நீக்கப்பட வேண்டும் சொல்றீங்க, அது இலக்காக நடக்காது என்றால் முஸ்லிம்களின் கடுமையான எதிர்ப்பு ஏற்படும். முஸ்லிம்கள் ஆயுதம் தூக்க முடியாதை தவிர அவர்கள் சமூகமாக அவர்கள் இருக்க முடியும். அது இலகுவாக இவர்கள் நினைக்கிற அளவுக்கு செய்ய முடியாது, ஆனால் ஓரளவு செய்ய முடியும். கலப்பு வீராசார பிரயத்தை முறை கொண்டு கொண்டு வர முடியும், நிச்சயம் முழு அளவு கொண்டு வர முடியாது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அதில் இதற்கான தமிழ் மக்களின் அரசியல் சிந்தனை முடியாது. தமிழ் மக்கள் அரசியல் யாப்பை ஒருபோதும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார பார்த்து கலாச்சாரத்தை கொண்டு வரவில்லை. அது நான் மக்களை சொல்லிய தலைவர்களை தான். எனவே இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் அடுத்த கட்டம் என்ன? இப்போது பாருங்கள், மன்னராட்சி கலாச்சார அரசியல் யாப்பு மாக்கியவெளியின் சிந்தனையின் பின்னணியில் வந்த ஒரு அரசியல் யாப்பு. இந்த அரசியல் யாப்பில் காணப்படுகின்ற கொடுமுடிகளைத்தான் நான் சொல்றேன். இந்த கொடுமுடிகளை மாற்றினால்தான் நீங்கள் அடுத்த சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசலாம். இந்த ஸ்ட்ரக்சர் மாற்றம், இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு பிரதானமான பிரச்சனைக்குரியதாக இருக்கும். எனவே இலங்கையின் அரசியல் யாப்பை பொறுத்தவரையில் சுருக்கமாக சொல்லக்கூடிய சில விடயங்கள் உண்டு. அரசியல் யாப்பு என்பது கொண்டுவரப்படக்கூடிய இதில் இந்த கட்டமைப்பு பலம் வாய்ந்தது. நான் சொல்லியிருக்க இந்த கட்டமைப்பு பலம் வாய்ந்தது. இவரும் மாற்ற மாட்டார். 4வது முறையோ இந்த நாடாளுமன்றத்துக்கு
ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரங்களையோ காணப்படுகின்ற தேர்தல் முறையில் நமக்கு இருக்கக்கூடிய சாதக விஷயங்களையும் ஒன்றே மாற்ற மாட்டார். நமக்கு சாதகமாக விட்டு எல்லாத்தையும் வேணுவார். முதலாவது விஷயம். இவை இவ்வளவு தமிழர்களுக்கு உரிமைக்கு எதிரானது. தமிழர்களுடைய உரிமைக்கு எதிரானது. ஒரு ஜனாதிபதியை கொண்டு வருவார்கள், கொண்டு வர மாட்டார். ஒரு பிரதம நீதிபதி என்கின்ற விடயம் நீக்கப்பட்டதை பற்றி இந்த ஒரு சிங்கள தலைவர்களும் பேசவில்லை. ஒரு தமிழ் மந்திரப்படாது. இப்படி இந்த அரசியல் யாத்தினுடைய கடந்த காலத்தினுடைய போக்குகள், என்னுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஈழத்தமிழ் தலைவர்கள், ஈழத்தமிழ் அறிஞர்கள், ஈழத்தமிழ் ஊடகவியலாளர்கள் என்பவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இப்போது இதனை பாருங்கள். சில்லறை காசாக, சல்லி காசாக சில மாற்றங்களை அவர்கள் செய்யப்படுவார். சல்லி காசு பானைக்கு கிளுங்கும், ஆனால் பானைக்கு தாரமாக இருக்காது. கிளுங்கும். ஒரு கொஞ்சம் சில்லறை காசு, சில்லறை காசு கொஞ்சம் சல்லி காசு, சல்லி சில்லறை காசு. அப்படி ஒரு சல்லி சில்லறை காசு அரசியல். இங்கு ஒரு அரசியல் யாப்பு ஒரு ஒரு யூனியத்தில் போய் முடியும், ஒரு ஜீரோவில் போய் முடியும். ஆனால் அப்படி பேசுவார்கள், அடிக்கடி கலைப்பார்கள், அதை கொண்டு வரப்படும் சில மாற்றங்களை பற்றி கலைப்பார்கள், சில மாற்றங்களை கூட செய்யலாம். ஆனால் அது எல்லாம் ஜீரோவில் தான், ஒரு ஜீரோ கான்ஸ்டிடியூஷனாகத்தான் இலங்கையின் கலா அந்த கட்டமைப்பு தான் இல்லை. அப்படி கட்டமைப்பு இடம் இருக்கக்கூடியதாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு முதல் தேசிய சுயநிலை உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டப்பட்டது. தமிழ் மக்களுக்கு தங்களுக்கு தேவையான அதிகாரத்தை உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு பிரதேச ரீதியான ஆட்சி அவர்களுக்கு உண்டு என்று, அவருடைய தாயகம் உண்டு என்று ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்ட விலக்கு போகலாம். அப்படி போற சில்லறை போக்கு எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த வெறுமையான பின்னணியில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எதிர்கால அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் வந்திருப்பவர்கள் அனைவரும் அரசியல் விஞ்ஞானம் கற்று வந்திருப்பவர்கள். நான் சொல்லியிருப்பது முழுவதுமே அரசியல் விஞ்ஞான கருத்துக்கள் தான். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்கள் நான் சொல்லப்படவே இல்லை. அதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து பாதிப்போடு வாழ்ந்த எனக்கு உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விசாரிக்கும் கூடாது. உணர்ச்சி அந்த அந்த பாதிப்பில் ஒரு பக்கம், ஒரு அங்கம், அது இருந்தையாக இருக்க வேணும். அது இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவருடைய அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் போகிறேன், அது வேற விடயம். ஆனால் நான் இங்கு சொல்லியிருப்பது ஒவ்வொன்றும் அறிவார்ந்த வகையில் அடிப்படையான கட்டமைப்பு ரீதியான விடயங்கள் தான். எனவே இலங்கை ஜனாதிபதி முறை, நாடாளுமன்ற முறை, எம்பிக்களுடைய முறை, இவை எல்லாவற்றையும் தொகுத்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் தங்களுக்கு சாதாரண கண்டு இப்போது தமிழ் மக்கள் சமூக சாதாரண கண்டுபிடிக்கிறதுக்கு சில இடம். இந்த பட்டியல் தேர்தல் முறையின் கீழ் தமிழ் மக்கள் எம்பிக்களை போக மாற்றலாம். அந்த கட்சி, அதாவது தமிழ் மக்கள் கட்சிக்காக அந்த அதிகாரத்தை கொடுக்கல, அந்த கட்சிக்காக தான் அந்த அதிகாரத்தை உருவாக்குறேன். அதன்படி நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய எம்பிக்களை எப்பொழுதுமே மாற்றலாம். ஒரு பட்டியலை முழுக்க சைன் பண்ணி புது பட்டியல் போடலாம். இங்கதான் இலங்கை அரசியல் ஜாப்பை கம்போஸ் பண்ண அறிஞர்களுக்கு மாபெரும் தவறு இருக்கிறது. இலங்கை அரசியல் ஜாப்பை கம்போஸ் பண்ணிய பொழுது உபதேர்தல் ஜனாதிபதி முறைக்கு இல்லை என்பது போல நாடாளுமன்றத்துக்கு உபதேர்தல்கள் இல்லை, இடைத்தேர்தல் இல்லை, பை எலெக்ஷன்ஸ் என்று வந்தது. அந்த பை எலெக்ஷன் இல்லாததை நிரப்புறதுக்கு இந்த கம்பஷன் உள்ள முக்கியமான பகுதியோடு அந்த பை எலெக்ஷன் இல்லாத நிரப்புவதற்கு பட்டியல் முறை அதனுடைய அந்த அந்த காம்போசிஷன் அப்படி இணைக்கப்பட்டது. அந்த பட்டியல் முறையின் கீழ் வருகின்ற ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே அந்த பட்டியலில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு போனால் அந்த பதவியை முற்றிலும் பெற்றிட மாட்டார். அந்த கட்சி செயலாளர் அதுக்குரிய ஒரு எம்பியை புதிய பட்டியல் மூலம் கொடுக்காது விட்டார் அந்த பதவியை நிரப்பப்பட மாட்டார். அப்படி ஈரோ சுற்று நடந்தது. ஈரோ பதவிகளை விலகி சென்ற போது அந்த பட்டியல் நிரப்பப்படும். இப்போதும் அது அப்படித்தான். பட்டியல் முறையின் கீழே ஒரு வருஷத்தால் ஒரு சைன் பண்ணா இன்னும் வரலாம். அல்லது அது பிறகு கட்சி செயலாளர் ஒரு தடவை இல்லையா கொடுக்கலாம். கட்சி செயலாளரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் ஒரு படிப்பு கட்சி செயலாளருக்கு சில பனிஷ்மெண்ட்கள் செய்யலாம். எலெக்ஷன் கமிஷனர் தேர்தலில் பங்கேற்க கூடாது என்று சில பனிஷ்மெண்ட் செய்யவில்லை. ஆனால் நிரப்ப முடியாது, பதவி நிரப்ப முடியாது. இந்த நிலையில் இலங்கையில் காணப்படுகின்ற இன்றைய தேர்தல் முறையின் கீழ், பட்டியல் முறையின் கீழ் தமிழ் எம்பிக்கள்
தான் கடந்த காலத்தில் போராடி ஒன்றுமே குறையில் தானே தங்கள் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் தகுதியின்மைக்கும் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அவ்வாறு பொறுப்பேற்று தாங்கள் போராட மாட்டோம். அதாவது இந்த அரசியல் யாப்பீர்கள் நீங்க என்னதான் பேசினாலும் உங்களுடைய விருப்பம் நடக்காது. டில்வின் சில்வா இணைக்கிறதா இந்த அரசியல் யாப்பை என்னன்னு நடக்காது. நீங்க இணைக்கிறது ஒன்றுமே நடக்காது. இங்க பார்லிமெண்ட்ல மனத்தியாளர்களாக பேசினாலும் நடக்காது. டில்வின் சில்வா இணைக்கத்தான் நடக்கும். சிங்கள மக்கள் மத்தியமா தான் உண்மை. எனவே இங்கு தமிழ் தலைவர்கள் எத்தனை பேர் நாடாளுமன்றத்துக்கு போறாங்க? முழு தமிழ் தலைவர் கட்சியும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று நடந்து போக முடியாது. நாடாளுமன்றத்துக்குள்ளாரோ இந்த அரசியல் யாப்பை பேசி பரங்கி விவாதிச்சு ஏதாவது மாற்றச் செய்யலாம் என்றோ ஒரு அரசியல் யாப்பை சமர்ப்பிக்க அதனை பெறலாம் என்றோ ஆறாவது ஒரு தமிழ் தலைவன் சொல்லுவாரையாக சிங்கள தலைவர் ஏமாற்றினவர்கள் சொல்வதை விடவும் மோசமான ஏமாற்றத்தை தமிழ் மக்களுக்கு அவர்கள் கொடுப்பாங்க. அதை விடவும் இந்த அரசியல் யாப்புக்கு கீழ் இவர்கள் போராடலாம். எப்படி என்றால் உங்களோட பதவியில ராஜினாமா செய்து பெண்களை அது அந்நியர்களை நீங்கள் எம்பிக்கலாம். அவர்களை நாடாளுமன்றத்தை போய் குழப்ப விடுங்கள். நாடாளுமன்றத்தை ஒப்பாரி வைக்க விடுங்கள். நீங்கள் உலக அரங்கில் காணாமல் போனவர்களுக்கு சம்பந்தமான கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமான இனப்படுகொலை சம்பந்தமான இந்த இஷ்யூவை முன்னு கொண்டு வாருங்கள். அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த அந்நியர் முன்னணி வளர்ச்சி அடைஞ்ச மக்கள் அது சாத்தியமாக உங்களால் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஏனென்றால் 16 வருஷம் செய்யலை. செய்யக்கூடிய அந்நியர்களை விடுங்கள். இப்படி இந்த யாப்பிடம் இருக்கு. அதை செய்ய மாட்டேன். நான் அரசியல் யாப்பினுடைய அனாலிசிஸ் தான் செய்கிறேன். இதை விட இவர்கள் செய்வார்கள் நான் சொல்லவில்லை. செய்தால் ஒரு நல்ல விஷயம் தான். நாடாளுமன்றத்துக்கு போய் இங்க பேசி ஒன்றும் செய்ய மாட்டீங்க. இந்த யாப்பை பற்றி நீங்கள் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. கேள்வி கேட்கும் பொழுது அடிப்படையாக கேள்வி கேட்டான். நீங்கள் உங்களை கேட்கிற கேள்விக்கு நேர்மையாக விசுவாசமாக நான்